இன்னும் ஒரு தடவை பாகிஸ்தான் இந்தியா மோதல் இந்த உலக கிண்ணத்திலே வந்தால் செமிஃபைனல் அல்லது இறுதிப் போட்டி இரண்டுல ஏதாவது ஒன்றுக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு இல்லைன்னு சொல்வதற்கு இல்லை. சில போட்டிகள் நடக்கும்போது இப்ப இன்றைக்கு இலங்கை அணி வெல்லணும்ன்றது கட்டாயம் இருக்காது. ஆனா ஆஸ்திரேலிய அணி கட்டாயம் வெல்ல வேண்டிய நிலையில இருக்கும். ஆனா அந்த போட்டியை பார்த்து நம்ம வென்றுவோம். நேற்று நடந்த போட்டி ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த போட்டி தான், அதுல மாற்றம் இல்லை. அது வெற்றி தோல்வி இதை தூக்கி வச்சுட்டு போட்டி முடிஞ்சதுக்கு பிறகு மைதானத்துக்குள்ள இருந்து வெளியேறிய ரசிகர்கள் போட்டியை பார்த்த வேளையிலும் இந்திய பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு இடையில் எந்த ஒரு சின்ன முரண்பாடு கூட பதிவு செய்யப்படவில்லை. கிண்டல் கேலி செய்தது மாதிரியாக வந்தார்கள். பாகிஸ்தான் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இந்தியாவின் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. போட்டி முடிவு அடைந்ததும் சந்தோஷமாக எல்லோரும் மட்டுமே அதான் வெளியே செல்கின்றனர். வெளியே வரும்போது பல ஊடகங்கள் அங்கிருந்து ரசிகர்களிடம் இருந்து பல கேள்விகள் கருத்துக்கள் கேட்கப்பட்டது. For arranging everything good, the hospitality, everything was awesome. We came here first international trip. We feeling very pleasure and we got India win. We are happily going to home. Thank you. வரும்போது நிறைய ரசிகர்கள் ஒண்டா பேசி கொண்டு வந்தாங்க. ரெண்டு பேரும் கை கொடுத்தாங்க, கட்டி பிடிச்சி தங்களுடைய அந்த ஆதரவை தெரிவிச்சு கொண்டாங்க. அடுத்து மட்டும் இல்லாம மைதானத்துக்குள்ள எங்கேயுமே எந்த ஒரு இடத்துலயும் ஒரு சம்பவம் கூட இந்த விளையாட்டால அதாவது இந்த விளையாட்டு போட்டியை பார்க்க வந்தவங்களால நடந்தது அல்லது யாருக்கு ஒரு சின்ன கீறல் கூட இடம்பெறல அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். நிறைய பேர் இலங்கையினுடைய இந்த ஒழுங்கமைப்பை பற்றி நிறைய ரசிகர்கள், இந்திய ரசிகர்கள், பாகிஸ்தான் ரசிகர்கள் எல்லாருமே பெரிய அளவாக பேசினாங்க. It was fully enjoyed. पैसा वसूल मैच है. हम स्पेशली मैच के लिए इंडिया से आए यार. அந்த அளவு நல்லா இருந்துச்சு. இந்த அளவு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது. Amazing. Of course we love Sri Lanka. இந்திய ரசிகர்களுக்கும் பாகிஸ்தான் ரசிகர்களுக்கும் சம உரிமை அங்கு மைதானத்தில் வழங்கப்பட்டிருந்தது. இருக்கைகள்ல இருந்து எல்லாமே வழங்கப்பட்டது. சந்தோஷமாக பார்த்தார்கள். அதே போன்று இலங்கை ஜனாதிபதி போட்டிக்கு பார்க்க வந்திருந்தார். அதே போன்று ஜனாதிபதி பார்க்க வந்த டைம்ல அவருடைய போட்டோ, அவருடைய வீடியோ மைதானத்துக்கு உள்ள வரும் டிஸ்பிளேல பார்க்கும்போது மைதானமே அப்படி மிகப்பெரிய அளவான ஒரு கரகோஷத்துக்குள்ளானது. அது உண்மையில் இலங்கை ரசிகர்களாக மாத்திரம் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இலங்கை ரசிகர்களிலும் பார்க்க நேற்று இந்தியா பாகிஸ்தானில் வந்து பார்த்தவர்கள் தான் அதிகம். அவர்களும் கூட இலங்கை ஜனாதிபதி இந்த போட்டியினை நடாத்தி இருக்கின்றார், அதற்கு முக்கியமாக இருந்திருக்கின்றார் என்பதை ஏற்றுக்கொண்டுதான் அதற்கான ஒரு சந்தோஷம், அதற்கான ஒரு கரகோஷம், அதற்கான ஒரு உற்சாகமாகத்தான் நாம நிறைய போட்டிகள் பார்த்திருக்கோம். ஒரு அரசியல் தலைவர் போட்டி பார்க்க வர்றது அல்லது ஜனாதிபதி பார்க்க வர்றது சாதாரணம் தான், இது வளமையா நடக்கிறதா. ஆனா அவங்கள அப்பப்ப டிவில டிஸ்பிளேல காட்டுவாங்க, சாதாரணமா பார்த்துட்டு போயிடுவோம். ஆனா ஒரு அரசியல் தலைவரை டிவியில காட்டும் போது மைதானம் முழுவதும் அரகோஷம் செய்யறது அப்படின்றதெல்லாம் மிக குறைவான சந்தர்ப்பங்கள் தான் இருக்கு. இந்த முறை அது நடந்திருக்கின்றது. சிலருக்கு தான் அது இருக்கும். மாற்றங்களில் நடைபெற்ற புதிய மாற்றங்களில் இதுவும் ஒன்று. அதே மாதிரி பாகிஸ்தான் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தலைவர் அவர், அது மாத்திரமல்ல பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சரும் வேற இந்திய உயர்ஸ்தானிகர் வந்திருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் ஒரே நடுவில் இலங்கை ஜனாதிபதி, வலதுபுறம் பாகிஸ்தான் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தலைவர், இடதுபுறம் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தலைவர், ஐசிசியின் தலைவர் ஜெய்ஷா, அதே போன்று அதற்கு அங்காள் இந்திய உயர்ஸ்தானிகர், இப்படி இவர்கள் போட்டியினை பார்த்தார்கள். அதே போன்று கிண்ணத்தினை கொண்டு வைக்கின்ற அந்த நிகழ்வில் ரோஹித் சர்மா, அதே போன்று அவரோடு வசீம் அக்ரம், அவங்க ரெண்டும் கை கொடுத்து கட்டி அணைத்து, அதுல என்ன அதற்குள் அது அணியாக இல்லை தானே, அது ஐசிசியின் பிராண்ட் அம்பாசடர் ரோஹித் சர்மா. வசீம் அக்ரம் அவரை நேற்று சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கின்றார்கள். அவர் கமெண்ட்ரி பேனலில் இருக்கின்றார். ஆனால் விருந்தினராக அவரை அழைத்திருக்கின்றார்கள். 2 நாடுகளும் என்ற காரணத்தினால் 2 முக்கியஸ்தர்களை அழைத்து அதை கௌரவிப்பு செய்வது வழக்கம். அது நான் யோசிச்சேன், இப்ப கை கொடுக்கறதுக்கு எல்லாம் ஓகே பண்ணிட்டாங்களோ அந்த வீடியோ பார்த்துட்டு. ஆனா வீரர்கள், அதாவது அணியின் தலைவர்களோ வீரர்களோ கை கொடுத்திருக்கவில்லை. அதை அப்படியே பெரிதுபடுத்தாமல் சாதாரணமான விடயமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது முடிந்து போனது அல்லது அது எதிர்காலத்தில் நடைபெறும் அல்லது மீண்டும் சில வேளைகளில் சில கசப்பானவை மறந்து நல்ல முறையில் வாய்ப்புகள் உருவாகலாம். இதே போன்று சந்துரு, இன்னும் ஒரு தடவை பாகிஸ்தான் இந்தியா மோதல் இந்த உலக கிண்ணத்திலே வந்தால் செமிஃபைனல் அல்லது இறுதிப் போட்டி இரண்டுல ஏதாவது ஒன்றுக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. அப்படியான ஒரு வாய்ப்பு வந்தால் மீண்டும் அந்த போட்டி இலங்கையில் நடைபெறும்.
நான் ஒரு கெஸ் பண்றேன். சில வேளையில அது செமிஃபைனலா இந்தியா பாகிஸ்தானா இருக்க வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. இப்பொழுது அணிகளும் நிலைமைகளையும் பார்க்கின்ற வேளையில் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படியோ நல்ல முறையில் போட்டி நிறைவடைந்திருக்கின்றது. போட்டிக்காக வந்தவர்கள் சிலர் உடனே நாடு திரும்பி இருக்கின்றார்கள். ஒருவர் கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தார் நேற்றைய வீடியோவில், நாங்க சொன்ன மாதிரியே ஏர்போர்ட்ல இந்த நேரம் வந்து கிரவுண்ட்ல மேட்சை பார்த்துட்டு நேர ஏர்போர்ட்ல போய் தான் போயிட்டாராம் ஊருக்கு. பாத்தீங்களா? அப்படி இருக்கு சொல்லி இருந்தேன், ஒரு தட்ட கமெண்ட்ல பார்த்திருந்தேன். அப்படியெல்லாம் அந்த நாங்கள் வீடியோக்களில் சொன்ன விஷயங்களையும் பலருக்கு உதவியாக இருந்திருக்கின்றது. அதே மாதிரி இப்பொழுது நாட்டுக்கு வந்திருக்கின்ற எல்லோருமே உடனடியாக திரும்பி விட்டார்கள் இல்லை, நிறைய பேர் இன்றும் நான் பல இடங்களுக்கு போய் வந்த வேளையில், இன்று பெட்டா என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய புற கோட்டைக்கெல்லாம் போய் வந்த வேளையிலும் ஏராளமான பாகிஸ்தான், இந்தியா, அதே போன்று வெளிநாட்டவர்கள் நிறைய பேரை பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே ஊர் சுத்துகின்றார்கள், நிறைய இடங்களை பார்க்க. அடுத்தடுத்து வரப்போற போட்டிகள், நிறைய போட்டி, நல்ல போட்டிகள் இன்றைக்கு நடக்க போற மிக முக்கியமான போட்டி, அதை பத்தி சொல்லணும். அதாவது இலங்கை ஆஸ்திரேலியா அணி கண்டி பல்லேகலையில இரவு பகல் 3 நாட்களுக்கு முதலே டிக்கெட் முடிஞ்சது, இரவு போட்டியாக நடக்க போகுது. இந்த போட்டி வந்து ஆஸ்திரேலியா அணிக்கு என்னமோ ஏதோ எனக்கு தெரியாது, ஆனா இலங்கை அணிக்கு மிக மிக முக்கியமான போட்டி இது. இல்ல, ஆஸ்திரேலியாவுக்கு மிக முக்கியம். இல்ல, அது சாவுமணி. அவர்கள் கிட்டத்தட்ட வெளியே போக வேண்டிய நிலைமை வந்துவிடும். வெளியே போய்விடுவார்கள் நான் நம்புகிறேன். பெரிய அண்ணனே வெளியே போறாங்க, நம்மாக்கல சொல்லலாது. நம்மாக்கள் இப்படி வெளியில் கணக்க செய்திருக்காங்க, இப்படி சம்பவங்கள் செய்யறதுல நம்மாக்களும் கில்லாடிகள். அதாவது சில போட்டிகள் இருக்கும், சில போட்டிகள் நடக்கும் போது இப்ப இன்றைக்கு வந்து இலங்கை அணி வெல்லணும்ன்றது கட்டாயம் இருக்காது, ஆனா ஆஸ்திரேலியா அணி கட்டாயம் வெல்ல வேண்டிய நிலையில இருக்கும். ஆனா அந்த போட்டியை பார்த்து நம்ம வந்துருவோம். அதுதான் சொல்றேன், அப்படி நீயும் இல்ல நானும் இல்ல மாதிரி ஆயிரும். இன்னைக்கு வெண்டுட்டா ஸ்ரீலங்கா சூப்பர் 100% கன்ஃபார்ம் சூப்பர் 8. அதனால ஸ்ரீலங்கா இன்றைக்கு ஃபுல் ஸ்ட்ராங்கா விளையாட போகுது. அதே மாதிரி ஒரு துடுப்பாட்ட வீரர் அதிகமா. இன்னொரு விஷயம், நல்ல விஷயம், இலங்கை அணி இன்னும் உலக கண்டம் தொடங்கினதுல இருந்து எந்த போட்டியும் தோக்கல. ஒரு உத்வேகம் ஒன்று வந்துவிடும். எனவே கடந்த போட்டியில் பரிசோத்த துஷான் ஹேமந்தவை நிறுத்திவிட்டு சரிதா சலங்கவோடு துடுப்பாட்டத்தை நீண்ட வரிசை ஆக்குகின்றார்கள். எனவே அப்படி வந்தால் சில வேளைகளில் எங்களுக்கு பலம் இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்ல முறையில் விளையாடும். கடந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருந்தோம், ஒரு பந்து வீச்சாளரை குறைத்தால் கமிந்து மெண்டிஸ், இப்பொழுது சரிதா சலங்க, தஷுன் சானுக்கு 3 பேரும் சேர்ந்து 4 ஓவர்கள் பந்து வீச வேண்டும். இது முடியாதா? எனவே அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இன்னொரு விஷயம் சந்துரு, இன்று தென்னாப்பிரிக்கா அணி அடுத்த சுற்று வாய்ப்பை பெற்றுவிட்டது. இது பலருக்கு குழப்பமாக இருந்தது. தென்னாப்பிரிக்கா அணி தானே முதலாவது அணியாக தெரிவு செய்யப்பட்டது. தென்னாப்பிரிக்கா பலருடைய எண்ணம் அப்படி இருந்தது. இல்லை, தென்னாப்பிரிக்கா இன்றைய தினம் நேற்றைய வெற்றியினை பெற்றுக் கொண்டாலும் தெரிவாகவில்லை. ஐக்கிய அரபு அமீரகம் இன்றைய தினம் தோல்வியினை சந்திக்க வேண்டும். சந்தித்தால்தான் தென்னாப்பிரிக்கா உத்தியோகபூர்வமாக 100% தெரிவு செய்யப்படும். இன்றைய தினம் ஆப்கானிஸ்தான் அணியிடம் ஐக்கிய அரபு அமீரகம் தோற்றுவிட்டது. இதன் காரணமாக அந்த குழுவில் 2 அணிகளுக்கு மேல் 6 புள்ளிகள் பெற முடியாது. ஐக்கிய அரபு அமீரகம் இன்றைய தினம் ஆப்கானிஸ்தானை வெற்றி பெற்றிருந்தால் அவர்களுக்கு 6 புள்ளிகளை, தென்னாப்பிரிக்காவோட ஒரு போட்டி இருக்கின்றது, 6 புள்ளிகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. வாய்ப்பு வேறு, நடைமுறை என்பது வேறு. அதாவது நடந்தால்தான் அது தெரிவு. எனவே இப்பொழுது தென்னாப்பிரிக்கா 3வது அணியாக தெரிவாகி ஆப்கானிஸ்தான் அணி அன்றைக்கு தென்னாப்பிரிக்காக்கு அடிச்சிருந்தால் இன்றைக்கு யுஏஇ அணி அடிக்க ஆப்கானிஸ்தான் தண்டை பாடல உள்ளுக்க வரக்கூடிய நிலைமை வந்திருக்கும். மறுபுறத்தில் இங்கிலாந்து கொஞ்சம் தடுமாறி கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் பதிவு செய்து கொண்டு கேட்க இத்தாலி ஒரு கொடுத்துருமோ இங்கிலாந்துக்குன்ற மாதிரியும் இருக்குது. அடுத்த வீடியோக்களை நாங்கள் சந்திக்க பேசுவோம்.